மோகா டெக்னிக்கல் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேங்க. இந்த ட்ரிக்ஸை நான் அடித்து சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்க மாட்டேங்க. நிறைய பேருக்கு இது தெரியும் கூட தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்கை பற்றி நான் வந்து சொல்லிடுறேங்க. உங்களாண்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ ஃபோட்டோவோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து லிங்க் வடிவில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது வந்து இத்தனை பேர் தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும், இவ்வளோ நேரத்துக்கு தான் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஓனாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு wormhole.app அப்படின்ற இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன். உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஃபைல்ஸ் டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காட்டுது. அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நேரடியாக உங்களுடைய கேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்டும். கேலரிலேருந்து ஏதாவது ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லிங்க் வடிவில் கன்வெர்ட் ஆனதாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றது. ஸோ 2 hours இருந்தால் போதும், அதுக்கு மேலே டெலிட் ஆகிடும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டுது. நான் மினிமம் ஒரு 5 members பார்த்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது, அதுக்காக தான். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்து வந்து மோஸ்ட்லி நிறைய யூடியூபர்ஸும் பயன்படுத்துவாங்க. இது மாதிரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால் மறக்காமல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி என்கிரிப்டடாக ஃபைல்ஸை நீங்கள் வந்து நார்மலாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இது ஒரு பாதுகாப்பான ஒரு மெத்தடும் கூட. அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட். கண்டிப்பாக இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாங்க. நார்மலாக நம்ம ஏதாவது ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்து பயன்படுத்துறது உண்டு. பட் இந்த கூகுள் டாக்குமெண்ட் வழியாக கூட நம்ம லைவாக சாட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ப முடியுதா? எஸ், அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட்டாக வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ டாக்குமெண்ட் வடிவில் இங்கே நமக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறமாக சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்குது பாருங்கள். 3 டாட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஷேர் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க மெயில் ஐடி கொடுத்து சென்ட் பண்ணிவிடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் பண்ணி அவருக்கு வந்து மெயில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்ட் பண்ணவரோட மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே மேலே வந்துருக்கு பாருங்கள் மெயில். அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து அன்டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், இது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, அங்கே நம்ம என்ன டைப் பண்ணமோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் இங்கே வந்துருச்சுங்க. இப்போ இவர் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக இங்கேயே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணலாம். இப்படி டைப் பண்ணுற மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த லைவாக அங்கே இருக்கக்கூடிய நபரும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மெசேஜ் நான் வந்து அனுப்பியிருக்கேன் இல்லையா, இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நபருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னால் 2 மொபைல் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அங்கே டைப் பண்ண மெசேஜ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இது மாதிரி லைவாக கூட நம்ம வந்து இதில் வந்து சாட் பண்ணிக்கலாம். ஸோ லைவாக சாட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். நிறைய இதில் இது மாதிரி வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? எனிவே வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ட்ரிக்ஸாக இன்றைக்கி நான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சேன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர் கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங் காத்துருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான். ரொம்ப நன்றி, வணக்கம்.